ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அவர் கிச்சன் சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ரேஷன் பச்சரிசியில் சமைச்ச ஒரு சூப்பரான டேஸ்டான ஆப்பமும் தேங்காய் பாலும் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த வீடியோவில். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 1 டம்ளர் ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே குவியலாக இப்போ நான் எடுக்கிற அளவு பார்த்திங்களா, உளுந்து அவ்வளோதான் உளுந்து போடணும். இதுக்கு கம்மியாக கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பச்சரிசி 1 டம்ளர், கொஞ்சம் போல் உளுந்து, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது போட்டு தான் இந்த 3 பொருளை வச்சு மட்டும்தான் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆப்பம் பண்ண போகிறோம். பச்சரிசி ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 3-4 தண்ணியில் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதை தண்ணியில் இந்த அரிசியை ஊற வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு ஈவினிங் போல் ஊற வச்சேங்க. ஈவினிங்னா ஒரு 5 o'clock அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா டைம் ஒரு 8:30 மணி இருக்கும். ஒரு 3 hour தான் நான் ஊற வச்சேன். 3லேருந்து ஒரு 4 மணி நேரம் தான் ஊற வச்சேன். ஊற வச்சு இது கொஞ்சம் போலன்றதுனால நான் மிக்ஸி ஜார்லேயே ஊற வச்சுட்டேன். அரிசி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சு. ஏன்னா நானே ஒரு கையில் கேமரா பிடிச்சி நான் பண்ணதுனால கீழே அரிசி விழுந்துருச்சு. இது நான் மிக்ஸி ஜாரில் தாங்க அரைச்சிக்கினேன். ஏன்னா 1 டம்ளர் குவான்டிட்டி ரொம்ப கம்மி, அதனால் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். நீங்கள் நிறைய போடுற மாதிரி இருந்தீங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிக்கணுங்க ஆப்பத்துக்கு. இதில் தேங்காய் பால் விடுவாங்க. வீட்டில் சாதம் இருந்துச்சுங்கன்னா, காலையில் வடித்த சாதம் இருந்துச்சுன்னா சாதம் சேர்த்துப்பாங்க. நான் இது வரைக்கும் சாதம்லாம் சேர்த்து பண்ணது கிடையாது. ஏன்னா மாவு நமக்கு அந்த ஒரு ஸ்மெல்லு மாதிரி வந்துடும்ன்றது என்னோடய கருத்து. இது எப்படி உண்மையாக பொய்யான்னு தெரியல. நான் பண்ணது கிடையாது. நான் இப்படி மட்டும்தான் ஆப்பம் பண்ணுவேன். இப்போ மாவு நல்லா அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க இல்லைங்களா, இந்த அளவு தான். நல்ல ஒரு நைஸாக அரைக்கணும். அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ அந்த மாவு அரைச்ச ஜார்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி அதையும் ஊற்றி நல்லா ஏன்னா மிக்சியில் நிறைய அந்த மாவெல்லாம் திக்காக இருந்தது இல்லையா, ஊட்டிகிட்டு இருந்தது. அதனால் அந்த தண்ணியும் அரைச்சி கலந்து ஊற்றிட்டேன். இப்போ நான் இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லைங்க. இதை நான் அப்படியே மூடி போட்டு வச்சிட போகிறேன். இதில் நான் உப்பு சேர்க்கலை, எதுவும் சேர்க்கலை. ஒரே ஒரு கிண்டி மட்டும் கிளறி மட்டும் விட்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சுட்டு இதை புளிக்க வைக்க போகிறோம். நான் ஒரு 8:30-9 மணிக்கு போல் புளிக்க வச்சேன். இது மறாத நாள் காலையில் நான் 6 மணி இல்லை 6:30 மணிக்கு தான் சமைக்க போகிறேன். அது வரைக்கும் அது நல்லா கையே வைக்கல. நான் இதில் காலையில் நான் புளித்தோடனே இதில் எப்படி ஆப்பம் பண்ணலான்ட்டு பார்க்கலாம், ஓகேவா? மறாத நாள் காலையில் ஆயிடுச்சுங்க. மாவு எந்த அளவுக்கு புளிச்சிருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் மாவு எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கரண்டி வச்சு நான் கலந்து காட்டுறேன். பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இதில் நம்ம மாவுக்கு ஏற்ற உப்பும் கொஞ்சம் போல் ஆப்ப சோடா மாவு உங்களோட ஆப்ஷன் தான். இதை நான் சேர்த்தே பல வருஷம் ஆகுது சாப்பாட்டுக்கெல்லாம். இப்போ ஆப்பன்றதுனால மட்டும்தான் இதை நான் சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்துக்கணும். ஆப்பம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக தாங்க இருக்கணும். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கணும். ரொம்ப அதுக்குன்னு தண்ணி ஊற்றிட்டு ஆப்பம் வரலன்னு அப்புறம் என்கிட்ட கேட்கக்கூடாது. இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்களா, இதுதான் அளவு. இது கூட கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கினேங்க நான். இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். அரை முடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு ஜாரில் நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டு அது கூட ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கினேன். கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுடு தண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சை தண்ணியில் பால் எடுக்கிறதுக்கும் தேங்காய் அரைச்சி நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுக்கும் போதும் அதோட நல்லா இப்போ நம்ம புழிஞ்சு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுலாம் இருக்காது. நமக்கு சுடு தண்ணியில் நல்லாவே எல்லாமே ஃபில்ட்ராகி வந்துடும். இப்போ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதனால தான் நான் தண்ணியாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டம்ளர் தண்ணி அளவு இருக்குது. நீங்கள் ஒரு 2 டம்ளர் 2.5 டம்ளர் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு ஏலக்காய் 2 போட்டுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இது வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க தேங்காய் பால். இப்போ சர்க்கரை, அந்த பாலுக்கு தேவையான சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை போட்டு கலந்து வச்சுக்கணும். ஆப்பத்துக்கு கடலைக்கறி, வடைக்கறி, தேங்காய் பால், அப்புறம் பாயா, நிறைய டிஷ்ஷஸ் ஆப்டாக இருக்குங்க. கொஞ்சம் போல் நான் சால்ட்டும் அதில் சேர்த்துருக்கேன். இப்போ தேங்காய் பால் நமக்கு ரெடி. ஆப்ப கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனணும். இப்போ நான் ஊற்றுறேன் பாருங்கள். ஒரு
கரண்டி மாவு கூட ஊற்றலாம். நான் ஒரு 1.5 கரண்டி மாவு, சின்ன கடாய் தாங்க என்னோடது. நல்லா ஒரு சுற்றிட்டு நம்ம வச்சுட்டு இதை மூடி வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன அடுப்பு, சின்ன பர்னர் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். மூடி போட்டு எடுத்தோம்னா இந்த ஓரம்லாம் செவந்து ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுறதுனால அது கொஞ்சம் சுருண்ட மாதிரி வந்துருச்சு. ஓரம்லாம் செவந்து ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருந்ததுங்க. பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டு ரொம்பவே நல்லா இருக்குதுன்னாங்க. அடுத்த ஆப்பம் பார்த்திங்களா, இது நல்லா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. கை கொஞ்சம் எனக்கு சுட்டுடுச்சு. அது வந்து சிலிக்கான் கரண்டி, அதனால் அது அப்படி இருக்குது அந்த ஸ்பூனு. இப்போது ஆப்பம் ரெடி, தேங்காய் பால் ரெடி. நான் கொஞ்சம் போல் கடலைக்கறி பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.